செருப்பை வேற எங்கேயோ தொலைச்சிட்டேன்டா. சரி இருடா, பக்கத்துல எங்கேயாச்சும் இருந்தா போய் உட்காந்துக்கலாம்டா. சரி வாடா போலாம். டேய் இந்த வீடை பார்த்தியாடா, ரொம்ப பழசா இருக்கு. டேய் வேண்டான்டா, எனக்கு ரொம்ப தப்பா தோணுதுடா. இங்க வேண்டான்டா, போயிடலாம்டா. டேய் இங்க பாருடா. தம்பிங்களா ஓடிருங்கடா, இங்க பேய் இருக்கு. டேய் போடா, உங்க வயசை பாரு. மாட்டுவீங்கடா. நம்ம வீட்டுக்குள்ள போலாம். என்னடா பயம், பயங்கரமா இருக்குடா. டேய் இதுக்கெல்லாம் யாரும் பயப்படுவாங்க. டேய் என்னமோ கால்ல படுதுடா, சீக்கிரம் எடுடா. இங்க இருக்குடா. என்ன டேய் டார்ச்டா. ஆமாடா. சரி வா இன்னும் மேல போலாம். டேய் என்னமோ இருக்கிற மாதிரி இருக்குடா. வாடா போய் பார்க்கலாம். டேய் வாடாங்க, என்னமோ இருக்கு, போய் பார்த்துட்டு வரலாம். சரி ஓகேடா. டேய் மேலலாம் எங்கடா இவ்வளவு தூசியா இருக்கு? கதவு தானே சாத்தியே. டேய் என்னடா நான் அந்த சத்தம் வருதுடா. டேய் வாடா என்னன்னு போய் பார்க்கலாம். டேய் இந்த ரூம்ல லைட் எப்பற ஆனாச்சு? கஷ்டப்பட்டு கூட்டிட்டு போகடா பிரியாச்சி. நாம அப்படிதான் மாட்டிக்கிறோம். வாங்க போலாம். ப்ரோ நாங்களே மேல சுத்த கேட்டு தான் ப்ரோ மேலேயே போறோம். ஆமா ப்ரோ. இந்த மேலையா வேண்டாம். நேத்துதான் இங்க ஒரு ஆத்மா மாதிரி என்னமோ ஒரு பார்த்தேன். நீங்க எத்தனை நாள் இங்க இருக்கீங்க? ஒரு வாரமா மாட்டிட்டு இருக்கிறேன். நான் விளாண்டு இருக்க போது பால் வந்துருச்சு, எடுக்க வந்தேன். வாங்க போய் பார்ப்போம். போலாம் ப்ரோ. ஆமா இங்க ஒன்றும் பேய் இல்லை. ஆமா நீங்க இந்த பேய் ஏதோ பண்றதுக்காக அந்த மாதிரி பேய் இல்லையே, நீங்க ஏதோ பண்ணீங்களா? கீழே கடந்துச்சு ப்ரோ, அதனாலதான் எடுத்தேன். சுச்சோ இதே எடுத்தீங்க. இதுலதான் இந்த பேய்க்காக சுவாகம் பண்ணி சில சாமியெல்லாம் வந்து பேய் அடைச்சாங்க. இதையா எடுத்தீங்க? ஆமா இதான் அந்த சுவாகமா? ஆமா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா ப்ரோ? இந்த பேயை அடிக்க வச்ச காரணமே நான் தான் ப்ரோ. அந்த சாமியார் கூட்டிட்டு வந்தேன். எப்படி ப்ரோ? இங்கே நான் ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்தேன் ப்ரோ. ஒரே தொல்லை ப்ரோ. இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் ப்ரோ அந்த சுவாமியார் சுவாகம்லாம் பண்ணாங்க. அவர் சுவாமியார் உயிரை கொடுத்து அதை காப்பாற்றிருக்காங்க ப்ரோ. அப்ப எதுக்காக இங்க வந்தீங்க அத சொல்லுங்க ப்ரோ. நாங்கள் தெரியாமல் கால் வலிக்குதுன்னு உள்ள வந்துட்டோம் ப்ரோ. இங்க எதுக்கு தேவையில்லாம கால் வலிக்கிறது? அங்க ஒரு தாத்தாவை பத்தியா? ஆமாம் ப்ரோ. சொல்லது கேட்டீங்களா? நானும் அந்த மாதிரி நினைச்சு. இல்ல ப்ரோ, தரத்தி விட்டோம். அந்த தாத்தா சொன்ன மாதிரி திரும்பி போயிருக்கலாம். அந்த தாத்தா தாண்டா உயிரை கொடுத்து அந்த சுவாகத்தை பண்ண அவரு தாண்டா அது. இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நாங்க அவர் விரட்டி விட்டுருக்கவே மாட்டோமே. ஆமா ப்ரோ. என்ன ப்ரோ சொல்றீங்க இப்படி? அப்ப நம்ம வாழ்க்கை முழுக்க இங்கதான் ப்ரோ. எப்பயாச்சும் வெளியே போயிட்டோம் ப்ரோ. வெளில போக தெரிஞ்சு நானே ஏன் ப்ரோ போயிருக்க மாட்டேன் ப்ரோ. இது எங்க இருந்து எடுத்தீங்களோ அந்த இடத்துல சீக்கிரம் போய் வைங்க ப்ரோ. இங்கதான் ப்ரோ எடுத்தேன். அப்ப சீக்கிரம் போய் வைங்க. நீ இவனை பார்த்து இங்க பாரு. சப்பா வச்சிரண்டா. எங்கடா அவரு? ஆமா எங்க போயிட்டாரு? ஐயோ டேய் மச்சான், அங்க லைட் எரியுதுடா. வாடா போய் பார்க்கலாம். ஏய் ரெடி. ஒரு நிமிஷம். இல்லங்கடா. இதுக்குள்ளதான்டா அந்த ப்ரோ இருந்தாரு. என்னடா பண்றது? வேற வழி இல்ல, இங்க இருந்து போயிடலாம் வாங்கடா. என்னடா சொல்றது? ஐயோ என்னடா இப்படிலா சொல்றது? நல்ல பிடிச்சிருக்கா. நீங்க இங்க ஏன் வந்தீங்க? எங்க இருந்து அந்த சத்தம் வருது?
டேய் போக விட்டாலடா உன்னை மாட்டீங்கடா. சரி அந்த சவுண்ட்லாம் கேட்காத, நீ தள்ளு, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. டேய் அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? இப்போ அடி, இது வடஸ்டண்டா. இப்போ அடி, இந்த தொல்லை வந்துச்சுடா. டேய் தொலைச்சுடா சாமி, ஓடிரல இங்க. ஓடு. அப்பாடி நம்ம தப்பிச்சிட்டோம்டா. இனிமேட்டு இந்த வீட்டு பக்கம் என்ன இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது.